நான் மாஸ்டர்மூர்த்தி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி கராத்தே டெக்னிக்ஸ் டெய்லி ஒரு டெக்னிக்ஸாக போடலான்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சிங்கிள் சைட்லேருந்து ஷர்ட்டையை கேட்ச் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறோம். இவரும் ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணவர் தான். நாங்களும் ஆல்ரெடி பிளாக் பெல்ட்டில் செகண்ட் ஒன் வாங்கி 20 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்லேருந்து கேட்ச் பண்ணால் எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக்காக பண்ணி காட்டலான்னு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ஹேண்டில் ஒரு சைட்லேருந்து இந்த தெருவிலலாம் பார்த்திங்கன்னா சண்டை வரும்போது சிங்கிள் ஹேண்டில் இப்படி பிடிப்பாங்க, சட்டையை கேட்ச் பண்ணிவிட்டு அடிக்க வருவாங்க. இந்த சைடு நம்ம ஓப்பனில் இருக்கும்போது பிளாக் பண்ணும்போது அது ஃபைட் பஞ்ச் பண்ணாருன்னா பிளாக் பண்ணலாம். சரிங்களா? ஓப்பன்லேருந்து பண்ணும்போது பண்ணுங்கள், இப்படி பிளாக் பண்ணலாம். இப்போ ஒரு சிங்கிள் ஹேண்டில் இருக்கும்போது சடனில் அந்த ஒரு 5 ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன டெக்னிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. கையை கேட்ச் பண்ணியிருக்காரு, இந்த கையை வந்து இதை லாக் பண்ணிவிட்டு ஓப்பனில் இருக்கிற கையை எல்போட வேகமாக ஓங்கி அடிக்கிறீங்க. அடித்து லாக் பண்ணுறீங்க, இந்த கையை உள்ளே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பாடி பெண்ட் ஆகிடும், கீழே தள்ளுறீங்க, தள்ளிட்டு ஃபேஸில் வச்சுக்கலாம். இப்போ கால் ஃபுல்லாக கை ஃபுல்லாக பெண்டில் இருக்கிறதுனால கையை அவரால் ரிலீஸ் ஆக முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் பஞ்ச் பண்ணிக்கலாம், கையை லாக் பண்ணி உடைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது மூலமாக நம்மளை தற்காத்துக்கலாம். சரி.